பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் என்பது மிகவும் அவசியமானது. கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேசத்திலே அசைவு உண்டாகிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி முழங்கால் படியிடுகிறாளே ஆனால் அங்கே சத்துரு நடுங்குகிறவனாயிருக்கிறான். தேவ சமூகத்திற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை கடந்து செல்லுவாளே ஆனால் அந்த இடத்துல பெரிய காரியத்தை தேவன் செய்யும்படியாய் அவர் இறங்குகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் ஓய்வெடுத்தோமே ஆனால், கிறிஸ்தவர்கள் உறங்கினோமேயானால் தேசத்தின் நிலைமை பலவிதமாய் நாசமான நிலைமையை நோக்கி போகிறது என்பது உண்மை. பிரியமானவர்களே, நமக்கு ஜெபம் என்பது அவசியம். அதில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு சீஷர்கள். 1 மணி நேரமாவது என்கிற அந்த வார்த்தையானது அது ஒரு சின்ன குறைஞ்ச நேரம். நீ இன்னும் அதை விட அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்த்தப்படுகிறோம். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 2.5 மணி நேரமாவது 2.25 மணி நேரமாவது தினந்தோறும் தேவ சமூகத்தில் அமர வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ச்சியா 2.5 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார முடியலைன்னாலும் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம், காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், அந்த மாதிரி ஜெப நேரத்தை பிரித்து கொள்ளலாம். வேலைக்கு செல்லுகிறவர்கள் காலையில் எழுந்திருச்சு கடமையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு மட்டும் கரெக்டாக டியூட்டிக்கு போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லி பறக்க ஓடுறோமே, ஆனால் ஜெபத்திற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவது நமக்கு வெட்கத்தை ஏற்படுத்துகிற காரியம். பிரியமானவர்களே, ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு வெட்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை விரும்புகிறவர் அல்ல. வேகமா கிளம்பி என்ன செய்கிறோம், ஆஃபீஸ்க்கு போகும்போது செப்பலை போடுற அந்த நேரத்தில் கேலண்டரை பார்க்குறோம். கேலண்டரில் அன்னைக்குள்ள டேட்டுக்கு நேரம் என்ன வசனம் இருக்குதோ அந்த வசனத்தை பார்த்து படிச்சுட்டு அங்கேயே கண்ணை மூடி 1 நிமிஷம் தான், ஆண்டவரே நேற்றைய ஜெபம் இன்றைக்கு அப்படின்னு சொல்லுகிற விசுவாசிகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் வெறுக்கிறார். காலையில் 5 மணிக்கு கல்யாணம், 5 மணிக்கு வீடு பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு மாத்திரம் கரெக்டாக 3 மணிக்கு எழுந்திருக்கிறோம், ஷாம்பை போட்டு நல்லா குளிக்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அத்தனை மணிக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உக்காந்துடுறோம். பாருங்க, அதில் இருக்கிற துடிப்பு ஜெபத்தில் இல்லாதது ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? மாம்சமானது அநேக கடமைகள், அநேக பொறுப்புக்குள்ளாக இருக்கிறது. ஆனபடியினால ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் மாம்சமானது கட்டாயம் அமர வேண்டும். சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது என்கிற வேத வசனத்தின்படி ஆத்துமா, ஆவி எப்போதும் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருப்பது உண்மை. பிரியமானவர்களே, அந்த ஏக்கம் இருந்ததுனால தான் பாருங்க, தானியேல் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி தினந்தோறும் 3 முறை தேவ சமூகத்திற்கு கடந்து சென்றான். தாவீது இஸ்ரவேல் தேசத்தையே ஆட்சி செய்த ராஜாவா இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 7 தடவை தேவ சமூகத்தை தேடி சென்றான். உள்ளுக்குள்ள இருந்த ஆத்மாவின் உற்சாகமானது சரீரத்தின் பலவீனத்தை நீக்கி ஆத்மா சரீரத்தை உந்தி தள்ளுகிறதுனால எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி 7 நேரம் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரணும்னு சொல்லி தாவீது ராஜா ஓடி போனதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப நேரம் எந்த அளவு நாம் வைத்திருக்கிறோம்,
வேத வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கட்டாயம் நம்மை கொண்டு ஆண்டவர் தேசத்தை அசைப்பார். அழிகிற ஆத்துமாக்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். முழங்காலை முடக்குவோம். தேவ மனுஷி முழங்காலை முடக்கும் பொழுது அங்கே சத்துரு அலறுகிறான் என்கிறதை மாத்திரம் நாம் மறந்து போக கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.